உங்களை யாராவது ஒருவர் ஏதோ ஒரு விஷயத்திற்காக திட்டியிருக்கலாம். உடனே நீங்கள் எதிர்வினையாற்றியிருப்பீர்கள். இதில் என் தவறு என்ன இருக்கிறது என்று குழம்பி மன உளைச்சலில் உலகமே எதிராக இருப்பது போல அன்று முழுதும் இருந்திருக்கலாம். கவலை வேண்டாம். இதுபோன்று குழப்ப நிலையை கையாள்வதற்கு வெறும் 3 நொடிகள் போதும். இந்த காணொளி அதற்கான வழியைச் சொல்லும். பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு பகிரவும். வாருங்கள், வீடியோவுக்குள் போகலாம். அமைதியான சூழலில் ஏங்கிக் கொண்டிருந்த அந்த ஆசிரமம். அன்று குருவை தரிசிப்பதற்காக தூரத்து ஊரிலிருந்து சில பக்தர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் வெறும் கையோடு வராமல் குருவிற்காக ஒரு பெரிய தட்டில் விதவிதமான பழங்களை அன்போடு காணிக்கையாக கொண்டு வந்திருந்தார்கள். குருநாதர் அந்த பழங்களை பார்த்தார். பிறகு அருகில் நின்று கொண்டிருந்த தன் பிரியமான சிஷ்யனை ஏறிட்டார். அவனிடம், சிஷ்யா, அந்த பழங்களை நறுக்க வேண்டும், உள்ளே சென்று ஒரு கத்தியை எடுத்து வா என்று கட்டளையிட்டார். குருவின் உத்தரவு கிடைத்த அடுத்த நொடியே சிஷ்யன் உள்ளே ஓடினான். ஒரு கூர்மையான கத்தியை எடுத்துக்கொண்டு குருவின் முன்னே வந்து நின்றான். இப்போது நடக்கும் விஷயத்தை அங்கிருந்தவர்கள் சாதாரணமாகத்தான் பார்த்தார்கள். ஆனால் அங்கு ஒரு நுட்பமான விஷயம் நிகழ்ந்தது. சிஷ்யன் அந்த கத்தியை குருவிடம் கொடுக்கும்போது கத்தியின் கூர்மையான பகுதியை தன் கைக்குள்ளே வைத்துக்கொண்டு பாதுகாப்பான கைப்பிடி பகுதியை குருவின் கையில் படும்படி நீட்டினான். தான் காயப்பட்டாலும் பரவாயில்லை, குருவின் விரல்களில் சிறு கீறல் கூட விழுந்துவிடக்கூடாது என்பதில் அவன் அத்தனை கவனமாக இருந்தான். குரு புன்னகைத்தபடியே அந்த கத்தியை வாங்கிக் கொண்டார். சிஷ்யனின் முகத்தை ஆழமாக பார்த்தார். மகனே, உனக்கு சிறகுகள் முளைத்துவிட்டன, நீ வானத்தில் பறக்க தயாராகிவிட்டாய் என்றார் குரு. குருவை பார்க்க வந்திருந்தவர்களுக்கு குழப்பம். கத்தியை எடுத்து கொடுத்தால் சிறகு முளைத்துவிட்டது என்று சொல்கிறாரே, இவருக்கு என்ன ஆயிற்று என்று ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது கூட்டத்திலிருந்த ஒருவன் தயங்கி தயங்கி முன்னால் வந்தான். குருவே, எனக்கு நீண்ட நாட்களாக ஒரு சந்தேகம், அதை தங்களிடம் கேட்கலாமா என்றான். குரு சிரித்துக்கொண்டே, தாராளமாக கேள், ஆனால் உன்னுடைய கேள்விக்கான பதிலை என் சிஷ்யன் சொல்வதே சரியாக இருக்கும், அவனிடமே கேள் என்று சிஷ்யனை கை காட்டினார். வந்தவன் சிஷ்யனிடம் திரும்பி, ஐயா, மனிதர்களாகிய எங்களுக்கு எப்போதுமே ஒரு கவலை உண்டு. நாங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் ஒரு மனிதனின் உண்மையான முன்னேற்றம் அல்லது வளர்ச்சி என்பது எதை பொறுத்தது? அது எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டான். சிஷ்யன் நிதானமாக அவனை பார்த்தான். நண்பரே, உங்கள் முன்னேற்றம் நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது. நீங்கள் கழுதையா, எருமையா அல்லது குதிரையா என்பதை பொறுத்துத்தான் உங்கள் வளர்ச்சியும் அமையும் என்றான் சிஷ்யன். கேள்வி கேட்டவனுக்கு தலை சுற்றியது. ஐயா, நான் மனிதனின் வளர்ச்சியை பற்றி கேட்டால் நீங்கள் மிருகங்களை பற்றி பேசுகிறீர்களே, எனக்கு புரியவில்லையே என்றான். சிஷ்யன் புன்னகை மாறாமல் விளக்கத் தொடங்கினான். நண்பரே, கவனமாக கேளுங்கள். முதலில் கழுதை. ஒரு கழுதையை நீங்கள் அன்பாக தட்டிக் கொடுத்தால் அது அமைதியாக இருக்கும். ஆனால் தவறுதலாக ஒரு அடி அடித்து விட்டால் போதும், அது என்ன செய்யும் தெரியுமா? உடனே திரும்ப திரும்ப உங்களை எட்டி உதைக்கும். அதற்கு அடியின் வலி மட்டும்தான் தெரியும், எஜமானரை பற்றி தெரியாது. இரண்டாவது எருமை மாடு. எருமை மாட்டின் மீது நீங்கள் கல்லை எறிந்தாலும் சரி, சவுக்கால் அடித்தாலும் சரி, அல்லது மழை பெய்தாலும் சரி, அது எதை பற்றியும் கவலைப்படாது. எக்கேடோ கெட்டுப்போ என்று அப்படியே சொரணையில்லாமல் ஒரே இடத்தில் நின்று கொண்டிருக்கும். ஆனால் மூன்றாவது வகைதான் முக்கியம். அதுதான் குதிரை. பந்தயத்தில் ஓடும் குதிரையை அதன் மேலிருப்பவன் ஒரு சாட்டை அடி கொடுத்தால் அந்த குதிரை அவனை கீழே தள்ளிவிட்டு மிதிக்காது, அல்லது எருமை போல அப்படியே நிற்காது. தனக்கு விழுந்த அடியை ஒரு உந்து சக்தியாக எடுத்துக்கொண்டு இன்னும் வேகமாக தன் இலக்கை நோக்கி பாய்ந்து ஓடும். மனிதர்களும் அப்படித்தான் நண்பரே. யாராவது ஒருவர் நம்மை ஒரு வார்த்தை திட்டிவிட்டால் சிலர் கழுதையைப் போல உடனே பதிலுக்கு பதில் சண்டைக்கு போவார்கள். நீ ஒரு வார்த்தை சொன்னால் நான் 4 வார்த்தை சொல்வேன் என்று எட்டி உதைப்பார்கள். இவர்களால் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியாது. இன்னும் சிலர் யார் எதை சொன்னாலும் எருமை போல காது கேளாதது போல இருப்பார்கள். இவர்களால் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் காண முடியாது. ஆனால் வெற்றியாளர்கள் அப்படியல்ல, குதிரையை போன்றவர்கள். தனக்கு நேர்ந்த அவமானங்களையும்
பிறர் வீசிய வசவு சொற்களையும் தன்னை தாக்கிய விமர்சனங்களையும் தனக்கான எரிபொருளாக மாற்றிக்கொள்வார்கள். என்னை எப்படி இகழ்ந்து பேசலாம் என்று சண்டையிட்டு நேரத்தை வீணாக்காமல் வாங்கிய திட்டுக்கும் அவமானத்திற்கும் நேர் எதிராக தன் வெற்றியை நோக்கி பாய்ந்து செல்வார்கள். யார் ஒருவர் திட்டியவர் மீது வஞ்சம் கொள்ளாமல் அதையும் தன்னை திருத்திக் கொள்ளும் வாய்ப்பாக பயன்படுத்தி முன்னோக்கி ஓடுகிறாரோ அவருடைய வளர்ச்சிதான் அசுர வளர்ச்சியாக இருக்கும் என்று முடித்தான் சிஷ்யன். கேள்வி கேட்டவன் மட்டுமல்ல, அங்கிருந்த அனைவரும் மெய் சிலுத்து போனார்கள். இத்தனை நேரம் அமைதியாக இதை கேட்டுக்கொண்டிருந்த குரு மெல்ல எழுந்து வந்தார். சிஷ்யனின் தோளை தட்டி கொடுத்தார். அருகில் கிடந்த ஒரு தடிக்கம்பை எடுத்து சிஷ்யனிடம் நீட்டினார். போதும் தம்பி, இத்தனை காலம் நீ கற்றது போதும். உன் அறிவு பாத்திரம் முழுமையாக நிறைந்துவிட்டது. நீ இப்போதே இங்கிருந்து புறப்படு என்றார். சிஷ்யன் கண்கலங்க அந்த கம்பை பணிவாய் பெற்றுக்கொண்டு, நான் எங்கு செல்வது குருவே? எனக்கு உங்களை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள் என்று கேட்டான். குரு சிரித்தபடியே சொன்னார், உனக்கென்று வெளியே சில சீடர்கள் காத்திருக்கிறார்கள். பல மக்கள் வழிகாட்டுதல் இல்லாமல் தவிக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் உபதேசம் அளித்து இனி நீ ஒரு குருவாக இருந்து வழிகாட்டு என்று ஆசிர்வதித்தார். குருவின் வார்த்தைகளை வேத வாக்காக ஏற்று அவரது பாதங்களில் விழுந்து வணங்கினான் சிஷ்யன். ஒரு சாதாரண மாணவனாக உள்ளே வந்தவன் பக்குவப்பட்ட ஒரு குருவாக உயர்வு பெற்று அந்த ஆசிரமத்திலிருந்து உலகத்தை நோக்கி புறப்பட்டான்.